அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்று நாம் பேச போகும் தலைப்பு சபரிமலையின் 18 படிகளின் வாசலில் காவலனாய் நிற்கும் கருப்பண்ணசாமி அவர்கள் மற்றும் சுவாமி ஐயப்பனுக்கு உள்ள ஆன்மீக தொடர்பு பற்றியது. எதற்காக ஐயப்பன் கோவிலில் பல தெய்வங்களையும் சித்தர்களையும் தாங்கி நிற்கும் அந்த தெய்வீகமான 18 படிகளின் அருகில் கருப்பண்ணசாமி அமர்த்தப்பட்டார்? கருப்பண்ணசாமியின் அருள் எவ்வளவு வலிமையானது? ஏன் அவரின் அனுமதியின்றி எந்த பக்தரும் படிகளை தொட முடியாது என்று ஐதீகம் சொல்கிறது? ஐயப்பனின் அவதார நோக்கத்தையும் கருப்பண்ணசாமியின் வீரத்தையும் பக்தர்களை காக்கும் அவர்களின் பணி என்ன என்பதையும் அந்த 18 படிகளின் பின்னால் இருக்கும் தத்துவங்களையும் முழுமையாக தெளிவாயும் ஆன்மீக உணர்வோடும் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போறோம். கடைசி வரை கண்டிப்பா பாருங்க. இந்த வரலாறை கேட்டால் உங்களுக்கு ஒரு புதிய ஆன்மீக அதிர்வை கண்டிப்பா உணர முடியும். சுவாமி ஐயப்பனுக்கும் சபரிமலையின் காவல்காரனாக விளங்கும் எம்பெருமான் கருப்பண்ணசாமிக்கும் ஒரு ஆழமான ஆன்மீக தொடர்பு உள்ளது. ஏன் ஐயப்பன் கோவிலின் சக்தி வாய்ந்த 18 படிகளின் வாசலில் நம்ம கருப்பண்ணசாமி அமைக்கப்பட்டிருக்கிறார் என்பதை பற்றி பல ஐதீகங்கள் கூறுகின்றன. கருப்பண்ணசாமி ஐயப்பனின் அவதார நோக்கமான மகிழ்ச்சியை பரப்பவும் தர்மத்தை நிலைநாட்டவும் உறுதுணையாக இருந்தவர். சொல்லப்போனால் ஐயப்பனுடன் எப்போதும் துணை நின்ற ஒரு வீரமான படைத்தளபதி போன்றவர். சுவாமி ஐயப்பன் இந்த பூலோகத்தில் அவதரித்த காலத்தில் கருப்பண்ணசாமி காடுகளை ஆட்சி செய்து பாதுகாத்து வந்த ஒரு மிகப்பெரிய வீரர். மக்களை காப்பதிலும் நல் ஒழுக்கங்களிலும் தர்மத்தை நிலைநாட்டுவதிலும் அவர் காட்டிய பண்புகளை பார்த்து மகிழ்ந்த ஐயப்பன் தன் அவதார நோக்கத்திற்காக அவரை தன்னுடன் வைத்துக் கொண்டார் என்று பல வரலாறுகள் தெரிவிக்கின்றன. கருப்பண்ணசாமி ஐயப்பனின் தீவிர பக்தராக இருந்ததோடு ஐயப்பனை சந்திக்க வரும் பக்தர்களுக்கு பாதுகாவலனாகவும் இருந்தார். அதனால்தான் உலகின் பல தத்துவங்களையும் உணர்த்தும் சக்தி நிறைந்த 18 படிகளின் அருகேவே அவருக்கான ஒரு சிறப்பு கோவில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கருப்பண்ணசாமியின் அனுமதியின்றி எந்த பக்தரும் அந்த தெய்வீகமான 18 படிகளையும் தொட முடியாது என்பதே ஐதீகம். கலியுகத்தின் கடவுள் ஐயப்பனும் கருப்பண்ணசாமியும் சந்தித்தது ஒரு சாதாரண சம்பவம் அல்ல. பரமசிவனாலேயே முற்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று என்று நம்பப்படுகிறது. ஏனெனில் ஐயப்பன் மகிழ்ச்சியை அழிக்கப் போகும் அரக்க சக்திகளை வெல்லும்போது அவர் இளமையான பாலகன். அவருக்கு துணையாயிருக்க கருப்பண்ணசாமியையும் நந்தி பரிவாரங்களையும் பல தேவர்களையும் சிவபெருமான் அனுப்பினார். இதனால்தான் ஐயப்பனும் கருப்பண்ணசாமியும் சந்தித்தனர். சபரிமலையில் கருப்பண்ணசாமியின் முக்கிய பணி என்னவென்றால், ஐயப்பன் கோவில் கட்டும் பணிகள் நடைபெற்ற காலத்தில் அந்த கோவிலின் பரம புனிதமான 18 படிகள் மன்னர் ராஜசேகரனால் அமைக்கப்பட்ட போது அவற்றை பாதுகாக்கும் பொறுப்பு கருப்பண்ணசாமிக்கு அளிக்கப்பட்டது. தங்க கவசங்களால் போர்த்தப்பட்ட அந்த 18 படிகள் சாதாரணமானவை அல்ல. ஆன்மீக தத்துவங்களை உணர்த்தும் சக்தி நிறைந்தவை. அதனால்தான் அவற்றின் வலது பக்கத்தில் காவலனாக நம்ம கருப்பண்ணசாமி அமர்த்தப்பட்டிருக்கிறார். இந்த 18 படிகள் பல தத்துவங்களை விளக்குகின்றன. 18 தெய்வங்கள், 18 சித்தர்கள், 18 மலைகள், பகவத்கீதையின் 18 அத்தியாயங்கள், மகாபாரத போரின் 18 நாட்கள், இன்னும் பல ஆன்மீக பொருள்களை இந்த 18 என்ற எண் தாங்கி நிற்கிறது. இந்த படிகளை ஏறும் ஒவ்வொரு பக்தரும் இந்த தத்துவங்களை மனத்தில் நிறுத்தி ஒழுக்கமான வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பதற்காகவே அவை அமைக்கப்பட்டன. படி ஏறுவதற்கு முன் பக்தர்கள் கருப்பண்ணசாமியை வணங்கி அவருக்கு அருகில் தேங்காயை உடைப்பது வழக்கம். இதன் பொருள் போட்டி, பொறாமை, குற்ற செயல்கள், தீய எண்ணங்கள், அறியாமையாலோ அறிந்தோ செய்யப்பட்ட தவறுகள் அனைத்தும் உடைந்து போகட்டும் என்பதே. அதை கருப்பண்ணசாமி நமக்கு அருளாக்கட்டும் என்பதற்கான நம்பிக்கை பக்தர்களிடம் உள்ளது. கருப்பண்ணசாமி சபரிமலையில மட்டும் இல்லாமல் இன்னும் பல பிரசித்தி பெற்ற ஐயப்பன் ஆலயங்களிலும் இருக்கிறார். அச்சங்கோவிலில் அவர் ஐயப்பனின் பரிவார சேனைகளின் தலைவராக காட்சியளிக்கிறார். ஆரியங்காவிலும் அவரது சேர்த்தோடு அவர் மனைவியான கருப்பாயி அம்மாவும் கோவில் காவலராக உள்ளார்கள். ஐயப்ப பக்தர்கள் விரத முறையில் சபரிமலையை நோக்கி செல்லும் போது இடையில் எந்த தடையும் ஏற்பட்டால் கருப்பண்ணசாமி மாறுவேடத்தில் வந்து உதவி செய்வார் என்ற நம்பிக்கை இன்று வரை உள்ளது. சபரிமலையில் கருப்பண்ணசாமி கோவிலுக்கு அருகே எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும் மிகப்பெரிய நெருப்பு ஆளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஐயப்பனை தரிசனம் முடித்து வரும் பக்தர்கள் தங்கள் இருமுடியில் வைத்திருந்த நெய் தேங்காயை முறையாக உடைத்து நெய்யை எடுத்துக்கொண்டு அந்த தேங்காயின் முக்கண் பகுதியை அந்த ஜுவாலையில் போடுவார்கள். முக்கண் என்பது சிவபெருமானின் அடையாளம். ஜோதி வடிவமான சிவபெருமான் அந்த அக்னியில் இருப்பதாக நம்பப்படுவதால் பக்தர்களின் அந்த சமர்ப்பணத்தை அக்னி பகவான் ஏற்றுக்கொண்டு நல்வழி காட்டுவார் என்று சொல்லப்படுகிறது. இப்போது அந்த 18 தெய்வங்களை பார்ப்போம். சூரிய பகவான், சிவபெருமான், சந்திரன், பராசக்தி, செவ்வாய், முருகன், புதன்,
விஷ்ணு, குரு பகவான், பிரம்மா, சுக்கிரன், மகாலட்சுமி, சனீஸ்வரன், யமதர்மன், ராகு பகவான், சரஸ்வதி தேவி, கேது பகவான், விநாயகப் பெருமான் இவர்கள் ஒவ்வொரு படிக்கும் சக்தி வழங்குகின்றனர். அடுத்து 18 சித்தர்கள் அகத்தியர், திருமூலர், இடைக்காடர், கோரக்கர், கொங்கணர், காளங்கிநாதர், போகர், புலிப்பாணி, கருவூரார், மச்சமுனி, கமலமுனி, சட்டமுனி, பிரம்மமுனி, பாம்பாட்டி சித்தர், குதம்பை சித்தர், தேரையர், சிவவாக்கியர், பதஞ்சலி இவர்களின் அருள் அந்த படிகளில் வெற்றிடமாக நிற்கிறது. அடுத்து 18 மலைகள் தலைப்பாறை மலை, கால்கொட்டி மலை, புதுச்சேரி மலை, கரிமலை, இஞ்சி பாறை மலை, நிலக்கல் மலை, தேவர் மலை, பாதமலை, வட்டமலை, சுந்தரர் மலை, நாகமலை, நீலிமலை, மயிலாடு மலை, மாதங்கமலை, சிற்றம்பல மலை, கவுண்டன் மலை, காந்தமலை இவ்வாறான பல மலை தெய்வீகங்களின் சக்திகளும் அந்த படிகளில் குடிகொண்டிருக்கின்றன. மக்களை கடவுள் காக்கிற போது தெய்வங்களுக்கு காவலனாக நின்றவர் கருப்பண்ணசாமி என்பதில் ஆச்சரியமே இல்லை. அதனால்தான் பொய், தவறு, வஞ்சகம் போன்றவற்றில் சத்தியம் கேட்கும் இடங்களில் கருப்பண்ணசாமி முன்னிலையில் சத்தியம் செய்யப்படுகின்றது. தமிழ்நாட்டில் கள்ளழகர் கோவில், 18ஆம் படி கருப்பண்ணசாமி கோவில் போன்ற இடங்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவை. வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக சென்று தரிசனம் செய்ய வேண்டிய தெய்வம். இதோ நண்பர்களே, சபரிமலையின் 18 படிகளையும் அதை காவலாக காக்கும் கருப்பண்ணசாமியையும் அவருடன் இணைந்துள்ள ஐயப்ப சுவாமியின் அந்த ஆன்மீக தொடர்பையும் இப்படி நம்மால் புரிந்து கொள்ள முடிந்தது. மனிதரை மட்டுமல்ல, தெய்வங்களுக்கே காவலனாய் நின்ற கருப்பண்ணசாமியின் அருளும் ஐயப்பனின் தரிசனமும் கிடைக்கும் போது வாழ்க்கையில் எத்தனை தடைகள் இருந்தாலும் அனைத்தும் உருகிவிடும் என்பதுதான் இந்த வரலாறு நமக்கு சொல்லும் உண்மை. உங்களால முடிஞ்சால் ஒரு முறையாவது கருப்பண்ணசாமி சந்நிதியும் சபரிமலையின் அந்த தெய்வீகமான 18 படிகளையும் நேரில் சென்று தரிசித்து பாருங்க. உங்க மனசுல இருக்கிற பதட்டம், குழப்பம், தடங்கல்கள் எல்லாம் எப்படி அகலுது என்று நீங்களே உணர்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனானதா, உணர்ச்சி நிறைந்ததா என்றால் லைக் பண்ணுங்க, பகிருங்க. இன்னும் இப்படிப்பட்ட ஆன்மீக வரலாறுகள் தெரிஞ்சுக்க வேண்டும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். சுவாமிய சரணம் ஐயப்பா. கருப்பண்ணசாமி தங்களை அருள் பாலிக்கட்டும்.